இதாங்க 5 ரதா. பீம ரதா, அது தர்மராஜ ராஜா, இது நகுல அண்ட் சகாதேவ ரதா. ஸோ இதுதான் வந்து அர்ஜுன ரதா, அது வந்து திரௌபதி ரதாங்க. ஐகானிக் ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம். ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் அண்ட் நேச்சர் மூணுமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிற இடம் இங்கேங்க. மாமல்லன் அப்படின்னா ரெஸ்லருங்க. அந்த மாமல்லன்ற பேர்லேருந்து தான் டிரைவ் ஆச்சுங்க மாமல்லபுரம். இதை மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க, மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா இடமும் தெரியும் பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்னு சொன்னால் இதுதான் லைட் ஹவுஸு. அந்த ஆதி காலத்தில் நரசிம்மவர்மன்லாம் இருக்கும்போது இது ஒரு கோயில் மாதிரி. இந்த கோயில் மேலே ஒரு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை தான் லேண்ட்மார்க்கை வச்சு இந்த பீச்லேருந்து வரவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த ஐடென்டிட்டிக்காக இங்கே எரியிற தீபத்தை பார்த்து வருவாங்க. ஸோ இது வந்து கோயிலாகவும் வச்சுருந்தாங்க, அது மேலே வந்து லைட் ஹவுஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பிரிட்டிஷ் கட்டுந்துங்க. அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் கட்டின இதுதான் வந்து இப்போ நான் நிற்கிறது இப்போ லைட் ஹவுஸ்ன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் லைட் ஹவுஸ் பழைய காலத்தில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பீச்சு அங்கே ஸ்ரீஷோர் டெம்பிள் அது தெரிதா பார்த்தீங்களா? அது மொத்தம் 7 இருந்ததுங்க ஸ்ரீஷோர் டெம்பிள். அதில் 6 முங்கி 1 தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம அதையும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரதா அப்படி இருக்கும். 5 ரதாவும் நம்ம பார்ப்போம். க்ரோக்கடைல் பார்க் பார்த்தோம், அது முடிச்சுட்டு அப்படியே தமிழ்நாடு போட் ஹவுஸ் பார்த்தோம், அது முடிச்சுட்டு டைகர் கேவ் பார்த்தோம், அது முடிச்சுட்டு லஞ்சு குரு ஹோட்டலில் லஞ்ச் எடுத்தோம். அப்புறம் ரொம்ப செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்து பட்டர் பால் பார்த்தோம், அப்புறம் அர்ஜுனன் பினஸ் பார்த்தோம், இப்போ லைட் ஹவுஸ் பார்த்தோம். இப்போ இது முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்ரீஷோர் டெம்பிள் போக போகிறோங்க. ஓகேங்களா? 5 ரதாஸ் வந்து இன்றைக்கி நம்மளால் கவர் பண்ண முடியாது, நம்ம அதை நாளைக்கு காலையில் கவர் பண்ணிவிட்டு. ஹலோ மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது ஐகானிக் ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம். இந்த டெம்பிள் ஸ்பெஷல்னா பே ஆஃப் பெங்கால் வேவ்ஸோட சைடில் இருக்கிற ஒரு டெம்பிள் இன் இந்தியா. இது 18th சென்ச்சுரியில் பல்லவா கிங் நரசிம்மவர்மன் II அவரால் பில்ட் பண்ணதுங்க. கிரானைட் ஸ்டோன்ஸில் பில்ட் பண்ணது இந்த டெம்பிள். 1000+ இயர்ஸாக சீ விண்டு வேவ்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்டில் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்குங்க. ஆக்சுவலி இது ஒரு டெம்பிள் இல்லை, 3 ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. லார்ட் சிவாவுக்கு 2, லார்ட் விஷ்ணுக்கு 1. ஸோ ஏர்லியர் டேஸில் இந்த ஏரியாவுக்கு 7 பக்கோடாஸ்னு சொல்லுவாங்க. சீக்குள்ளே இன்னும் டெம்பிள்ஸ் இருக்குதுன்னு லோக்கல் லெஜண்ட்ஸ் இருக்குது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் டிக்ளேர் பண்ணதுனால ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் அண்ட் நேச்சர் மூணுமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிற இடம் இங்கேங்க. மார்னிங் சன்ரைஸுக்கும் ஈவினிங் கோல்டன் லைட்ஸுக்கும் இந்த பிளேஸு வேறு லெவல். இந்த ஷோர் டெம்பிள் அதே மாதிரி இப்போ அந்த சைடு பார்த்தோன்னா அர்ஜுனல் பினஸு, அப்புறம் அந்த வானிறைக்கல் ஸ்டோன் ஆஃப் ஸ்கை காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அப்புறம் அந்த லைட் ஹவுஸ், இது எல்லாமே அவரோட இந்த பக்கத்துலேயே ஹார்பர் பக்கத்துலேயே போட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து இது எல்லாமே ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ளரிஷிங் போர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் இது எல்லாமே நிறைய பில்ட் பண்ணி கொஞ்சம் நிறைய இதில் மானுமெண்ட்லாம் வச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம ஷோர் டெம்பிள். இப்போ இந்த ஷோர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 7 ஷோர் டெம்பிள் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு அந்த காலத்தில். ஸோ அந்த 7 ஷோர் டெம்பிளில் 6 ஷோர் டெம்பிள் முங்கிட்டதாகவும் அதில் ஒரே ஷோர் டெம்பிள் தான் மிஞ்சிருக்கதாகவும் இப்போ அந்த ஒரு ஷோர் டெம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. மாமல்லன் அப்படின்னா ரெஸ்லருங்க. ஸோ மாமல்லன்லேருந்து அவருக்கு பேர் தான் வந்து மாமல்லன். அந்த மாமல்லன்ற பேர்லேருந்து தான் டிரைவ் ஆச்சுங்க மாமல்லபுரம். இதை மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க, மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரம் வந்தால் ஷோர் டெம்பிளை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல் மகாபலிபுரம் பீச் தாங்க. இது வெறும் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஏரியா மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரியும் வைப்ஸும் மிக்ஸ்டான ஒரு பிளேஸுங்க. பல்லவா கிங்ஸ் டைமில் இது ஒரு பிஸி போர்ட் சிட்டியாக இருந்தது. ஃபாரின் ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்கே தான் அரைவ் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரம் ட்ரிப்பில் டெம்பிள்ஸ் பார்த்துட்டு இந்த பீச்சில் ஒரு சில் டைம் மஸ்ட்டுங்க. ஒரு வழியாக நம்ம மாமல்லா ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக ஒரு டேவை முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த டேவை ஒரு வாஷிங், ஒரு ஃபுல் ஷவரோட, ஸ்விம்மிங் பூல் ஷவரோட நம்ம எடுக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்க போகிறோம். ஏய், ஓப்பன் த டோர். சும்மா வேணா ஸ்மால் டைப் வேணா அடிங்க. 1 2. நல்லா ஸ்விம்மிங் முடிச்சுட்டு ட்ரையர் எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரையரு, ஷவரு எல்லாம் சூப்பராக இருக்குது. பாத்ரூம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம ஆனால் நான் இங்கே குளிக்கல, நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு ட்ரை ஷவர் பண்ணிட்டுருக்கோம், ட்ரையர் பண்ணிட்டுருக்கோம்.
நம்ம ரூம் அப்படியே காமிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் நம்ம மக்கள். டபுள் பெட்ரூம். ஓகே ஓகே, பாய். டின்னரில் சந்திப்போம். ஸ்விம்மிங்கில் ஷவர் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்க. ஸோ இப்போ அது முடிச்சுட்டு நம்ம இப்போ டின்னர் கிளம்பிட்டோம். ஓகே வாங்க டின்னர். இந்த டே சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஓகே லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். மவன், are you ready for the dinner? எப் வாங்க கம்மி சாப்பிடுவோம். இல்லை மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள், பின்னாடி எங்கே இருக்குன்ட்டு. அர்ஜுனன் பெனாஸில் பின்னாடி இருக்கோம். இதுதான் வந்து அர்ஜுனன் பெனாஸு. ஸோ நம்ம நைட் வியூ பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் நைட் வியூலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அர்ஜுனன் பெனாஸோட நைட் வியூவு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா டே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டம், அந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டம், யாருமே இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி மார்னிங்கு இன்னும் ஃபைரதாஸ் இன்னும் நிறைய விட்டு போனது, மகாலிபுரத்தில் விட்டு போனதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டேவை திருப்பி இப்போ இதை விட பர்ஃபெக்டாக என் பண்ண முடியாது. நைட் வியூவில் நம்ம இங்கே வந்து அர்ஜுனன் பெனாஸில் நம்ம வந்து டேவை முடிக்கிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூமில் போய் நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலைல இந்த டேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். The next day. குட் மார்னிங் சொல்லிட்டுருப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மக்களே. ஏர்லி மார்னிங் 6:30க்கெலாம் எழுந்துச்சி மகாலிபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, இந்த இடம் ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காகவே இந்த நைட்டு நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ காலைல ஏச்சி சும்மா வாக் மாதிரி போயிட்டு மகாலிபுரம் உள்ள அர்ஜுனா பெனாஸு, பட்டர் பால் அங்கெல்லாம் போய் ட்ரெக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போன்றதுக்காக தான் இப்போ காலைல எழுந்துச்சி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இங்கே நம்ம ரூம்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஒரு 7 o'clock 7 AM-லேருந்து 10 AM வரலாம் இருக்கும். ஸ்விம்மிங் பூலும் 7 AM தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ டீ சாப்பிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திருப்பி இந்த இடத்த மகாலிபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றதுக்காக இந்த பிளான் சொல்கிறேன். இல்லைனா நான் இதை சொல்ல மாட்டேன். மகாலிபுரத்தில் நிறைய பேர் வந்து நைட்டு ஸ்டே பண்ண மாட்டாங்க, 1 டேயில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் ஏன் 2 days எடுக்கிறேன்னா, இல்லை 1.5 days எடுக்கிறேன்னா ஈவினிங் டைமும் ஏர்லி மார்னிங் டைமும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓகே சரிங்க, நம்ம டீ சாப்பிட்டு அப்புறமா போவோம். அதை பார்க்க போகிறோம். தி ஸ்டோன் ஆஃப் ஸ்கை காட். ஓகே, ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாலிபுரத்தில் இருக்குது. பாருங்கள், இதுதான் அது. என்னடா இவ்வளோ பெரிய கல் சம்மந்தமே இல்லாமல் பேலன்ஸே இல்லாமல் நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க இதோடைய வியக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் பாருங்கள், தம்மத்தூண்டு ஒரு குச்சி இதில் நிற்குது. இவ்வளோ பெரிய இதில் அப்படியே நிற்குது. மகாலிபுரத்தில் யாருமே இல்லை பாருங்கள். ஸோ நம்ம மட்டும் தான் இருக்கோம். வாவ், நைஸ் ஷாட். ஓகே, நம்ம ரூமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. ஸோ லெஃப்டில் ஏறினீங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா எங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் 8:20 ஆயிடுச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூலில் தான் வந்துட்டாங்க. நம்ம நேற்று நைட்டே குளிச்சதுனால நம்ம இன்றைக்கி காலையில் ரூம்லேயே குளிச்சிட்டோம், ஸ்விம்மிங் பூலுக்கு வரல. ஓகே, ஸோ நம்மளுடைய ஹோட்டல் வந்து கீழே தான் இருக்குது. காலைல எழுந்துச்சி மாமலை ஹெரிட்டேஜில் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் போவோம். 7 AM-லாம் வந்துருச்சு. ஹலோ சார், குட் மார்னிங். மார்னிங். உங்கள் நேம்? சுபியா சார். சுபியா, ஓகே, நைஸ் மீட்டிங். ஏன் ஜித்து ஜெயிஸ்லேருந்து. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். சரி பாருங்கள், ஏர்லி மார்னிங் 7 o'clockலாம் வந்ததுனால யாருமே இல்லை. நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டு? சார் பிரெட் இருக்குது. ஓகே, பிரெட்டு, டோஸ்டட் பிரெட்டு இங்கே வேணும்னா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து காஃபி மேக்கிங் மிஷின். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பஃபே தான் சார் இது. ஓகே, பஃபெட் நம்மளே செல்ஃப் சர்வ் பண்ணிக்கலாம். வந்தால் பிளேட் எடுத்து சார் ஆர்டர் ஃபார் சாய்ஸ் ஆஃப் தோசை, எக்ஸ் டு ஆர்டர் பூரி. இப்போ யாராவது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் கிட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்கோ ஏதாவது எடுத்துனா நீங்கள் தோசை எதுவும் ஆர்டர் பண்ணலாம். பாயில்டு எக் இருக்குது. ஓகே, இது வந்து ஸ்மாஷ் பொட்டேட்டோஸ். ஓகே, கிரில் பொட்டேட்டோஸ். ஸ்டாக் பெனிஸ். ஓகே, போரிஜ். அப்புறம் ஹாட் மில்க் இருக்குது. ஓகே, ஹாட் மில்க். வாட்டர்மெலன். ஓகே, வாட்டர்மெலன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு சாக்கோஸ். ஓகே, சாக்கோஸ் எல்லாம் 3 விதமான வெரைட்டிஸில் வச்சுருக்கேன். பப்பாயா. ஓகே, சுகர் என்ன சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டு மில்க். ஓகே, ஹாட் மில்க் இருக்குது, கோல்டு மில்க் இருக்குது. இது வந்து இட்லி பொடி அண்டு ஆயில். ஓகே, ஸோ
ஸோ இட்லி இருக்கு. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால பொங்கல், பொங்கல், வடை இருக்கு. நைஸ். ஓகே, சாம்பார், ஓகே, சட்னி, ஓகே, சாம்பார், கோகனட் சட்னி, டொமேட்டோ சட்னி. ஓகே. ஸோ இது எல்லாமே அன்லிமிட்டெட். ஆமாம் சார். அப்புறம் டீ. ஓகே, இதுவும் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மஃபின் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் டீ ஆர்டர் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து தருவோம். ஓகே, டீ காஃபி, டீ காஃபி, வேறு டீ காஃபி, மில்க், ஹாட் மில்க், கோல்ட் மில்க் எல்லாமே இருக்குது. ஓகே, பெவரேஜஸில் ஹாட் பெவரேஜஸ். இது ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் டாப் அப் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள். ஆமாம் சார். ஓகே, நைஸ் ஸ்வீட். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனுவெலாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த டேவோட மகாலிபுரம் டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இதாங்க 5 ரதா. ஸோ இது பார்த்தீங்களா, ஒரு டெம்பிள் மாதிரி தனித்தனியாக தெரிந்து பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு ஸ்பெஷல் என்னென்னா 5 டெம்பிள்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் ராக்கில் கர்வ் பண்ணியிருக்காங்க. மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. கட்டிங்கு, கேவிங்கு, டீட்டெயிலிங் எல்லாமே ஒன் ஸ்டோனில். இது பஞ்சரதான்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரதாஸ்க்கு பாண்டவாஸ் பேரெல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க. தர்மர் ரதா, பீமர் ரதா, அர்ஜுனர் ரதா, நகுலா சகாதேவ ரதா, திரௌபதி ரதா. பட் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, பாண்டவாஸ்க்கு இதோட டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. இது 7th செஞ்சுரியில் பல்லவா கிங் நரசிம்மவர்மன் 1 டைமில் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஈச் ரதாவும் டிஃப்ரெண்ட் டிசைனு, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இதுதான் லேட்டர் சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு பேஸ் மாடலாக இருந்துச்சுங்க. சைடில் இருக்கிற ஸ்டோன் எலிஃபெண்ட் அது கூட ஒரு ஸ்டோன் கேவிங் தாங்க. மகாலிபுரம் வந்தால் 5 ரதாஸை பார்க்காம ரிட்டர்ன் ஆகவே கூடாது. ஓகே, ஹலோ.